அனைவருக்கும் வணக்கம். அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். காதல் திருமணம் யாருக்கு அமையும்? இந்த காதல் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதி வலுவில்லாத நிலையில், அதாவது தான் ஆட்சி பெற்று இருந்தாலும் பாவக்கிரகங்களோடு தொடர்பு பெற்று 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அந்த 5ஆம் இடம் கெட்டவர்களுக்கு மட்டுமே தான் காதல் திருமணங்கிறது நடக்கும். இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம். இந்த பூர்வ புண்ணியம் கெடும் பொழுது தான் அவர்களுக்கு காதல் திருமணங்கிறதே நடக்குது. இதற்கு கோச்சார ரீதியான கிரக அமைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதன் மீது கேது பயணிக்கும் பொழுது அல்லது புதனோடு கேது கோச்சாரத்தில் சஞ்சரித்து வரும் காலத்தில் அவர்களுக்கு காதல்ன்றது ஏற்படும். அது தசாபுத்திகள் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் இவர்களுக்கு காதல் திருமணங்கிறது நடக்கும். சரி, சில காதல் திருமணங்கள் பிரச்சனையில் போய் தான் முடியுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி 6, 8, 12ஓடு தொடர்பு பெற்று தசாபுத்தி நடக்கும்போது காதல் வந்து அந்த குடும்பங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து காதல் திருமணங்கள் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.